உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்போ 7.5 சனியும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 7.5 சனியோட விஷயம் தாக்கம் இருக்கும். உறவுகளிடையே சின்ன சின்ன விரிசல்கள், பகையை வரக்கூடிய அமைப்பு வரும். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, கிள்ளி கொடுக்க மாட்டாருங்க சனி பகவான், அள்ளி கொடுக்கக்கூடியவர், அப்பேற்பட்ட வள்ளல். அப்ப எதுக்கு கொடுப்பார் அப்படின்னா, நல்ல வருமானம் வந்துருச்சு, கை நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், பெட்டி பெட்டியா வைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப என்ன ஆகும், குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை கிட்டும், முதல் திருமணம், 2வது திருமணம், எல்லா திருமணமும் நடக்கும். மேரேஜ் ஆகாதவங்களுக்கெல்லாம் சக்சஸ். அதுவும் எப்படிங்க, பொண்ணும் பொருளும் நல்ல ஜாபோட பொண்ணு கிடைப்பாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. அஸ்ட்ரோ தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்குமே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பாக ஒவ்வொரு மாத பலன் சொல்லிட்டு இருந்தோம். அதே போல பல விஷயங்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். கமெண்ட் பாக்ஸ்ல நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறீங்க, நிறைய பேர் ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிற இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு அருமையான பதிவுல நம்ம இணைந்திருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்ப வரும், எப்ப நமக்கு காலத்தை மாற்றக்கூடிய அமைப்பு, நல்லது செய்யக்கூடிய அமைப்பு வரும், எந்த கிரக பெயர்ச்சி நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மக்களிடமே இருக்குதுங்க. அப்ப இந்த எதிர்பார்ப்புக்கு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது, அது பாவ கிரகத்துடைய பெயர்ச்சி ஆகும் பொழுது நமக்கு சில கஷ்டங்கள் நீங்கும், பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிம்போம். அப்படி சொல்லக்கூடிய அமைப்புல சனி பகவான் வருகின்ற பங்குனி 15ஆம் தேதி தமிழுக்குங்க, இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறார். அதுவும் இரவு 9:44, 45க்கு ஆகக்கூடிய அமைப்பு. இந்த இரவு பெயரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போறார், ஏற்றத்தை கொடுக்க போறார், உயர்வை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சனி பகவான் அப்படின்னாவே சச்சரவை கொடுப்பாரா, சங்கடத்தை கொடுப்பாரா? இல்லைங்க, தீர்க்கக்கூடியவர். 7.5 சனியில தான் வீடு கட்டுவோம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கல்யாணம் ஆகும். அது இந்த லவ் மேரேஜ்லாம் பாருங்களேன், 90% 7.5 சனி யாருக்காவது நடந்துட்டு இருக்கும், பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி சில சூட்சுமங்கள்லாம் நம்ம எடுத்து அவர் கொடுக்கக்கூடியவர். சனி கொடுக்க எவர் தடுப்பார், ஒரு வாக்கியம் உண்டல்லவா? அப்ப சனி பகவான் நமக்கு நல்லதா செய்வாரா? கண்டிப்பா செய்வார். இது கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது ஒரு 60% தான் சொல்லணும். நிறைய முழு பலனையும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பு, அதுவும் ஜனன ஜாதகத்தில் இருக்க கிரகத்துடைய அமைப்பை பார்த்துக்கணும், தசாபுத்தியை பார்த்துக்கணும், என்ன கிரக சாரம் வாங்கியிருக்கு, நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பார்த்து தான் நம்ம பலனை எடுக்கணும். அப்ப மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சி பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போறாருங்க. 3 பாதம் வரையுமே உங்களுக்கு கும்பத்துல தான் இருக்கு. அப்ப கும்பத்துல இருந்த சனி பகவான் மீனத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக சனிக்கிழமை அது பெயர்றார். அது விசேஷம். நல்லதெல்லாமே இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் தரட்டும் அப்படிங்கிற, ஏன்னா காலபுருஷனுக்கு கடைசி பாவகங்க, அதாவது 12ஆம் பாவகத்துக்கு போறார். 12ஆம் பாவகம் அப்படிங்கும் பொழுது பாதத்தை குடிக்கக்கூடியது, உடல் உறுப்புகள்ல. அப்ப மீன ராசி ஜலராசிக்கு போகக்கூடிய பிரவேசிக்கக்கூடிய சனி பகவான் அங்க முன்னாடி ஒரு பாவ கிரகம் வெயிட்ல இருக்கார். யாரு? ராகு பகவான். அப்ப சேர்க்கை கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் சேர்க்கை இருக்கும். அடுத்த ராகு கீழே ஏப்ரல்ல பெயர்றார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன சனி பகவான் கொடுக்க போறார், என்னென்ன விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா விழிப்புணர்வா எப்படி பரிகாரம் செஞ்சு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பாருங்க. உங்க வீடு அப்படிங்கும் போது, ஒரு குடும்பம் போது 4-5 பேர் இருப்போம், 10 பேர் இருப்போம். எல்லாத்துக்குமே எல்லா ராசி எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு வீட்டுல எல்லாருக்குமே 7.5 சனி நடக்காது, கண்டக சனி நடக்காது, அதே போல அஷ்டமத்தி சனி நடக்காது. அப்ப ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் வேற வேற பலாபலன் மாறும். அதனால எல்லா ராசிக்காரர்களும் தொடர்ந்து எப்படி சொல்றாங்க, என்ன நம்ம பரிகாரம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத, சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து என்னென்ன நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
மேசராசி நேயர்கள், மேசராசி அப்படிங்கும்போது செவ்வாய் பகவானுடைய அதிபதி, மேசம் முதல் ராசியா நமக்கு வருது. இதுல இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த 9 பாதம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் விகிதம், 9 பாதம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இங்க விழுங்க. மேசம் அப்படின்னாவே விவேகம், வெற்றி, எதையுமே சாதிக்கக்கூடிய அறிவாற்றல் கொண்டவங்க. எந்த பயிற்சி இருந்தாலும் நான் பாத்துக்கிறேங்க அப்படிங்கக்கூடிய செவ்வாய்னு என்னதுங்க, நல்ல வீரமான கிரகம்னு அர்த்தம். வேகமானது, நல்லா சாப்பிடக்கூடியவங்க, வெரைட்டியா சாப்பிடணும், நல்ல ஒரு சுவையா ருசியாவும் சமைப்பாங்க பெண்கள் மேசராசிக்காரங்களாம். சோ உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வரப்போறார். அப்ப 7.5 சனியும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். பயப்பட வேண்டாம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு என்னன்னா நீச்சம் வர வரார். நீச்சமான கிரகம்னு சொல்லலாம். சனி உங்க இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க, நீச்சம். மேஷத்துல நீச்சம் ஆகிறார். அப்ப ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துல பிரச்சனையே கொடுப்பாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி, ஜாபுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, அதுல ஒரு தடை, தாமதம் அல்லது அலைச்சல் கொடுக்கலாம், மாற்றத்தை கொடுக்கலாம். தொழில் சார்ந்த விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 12ஆம் பாவகத்துக்கு வரார். புதிய தொழில் தொடங்குறீங்க அல்லது புதுசா நான் வேலைக்கு போனேன், இப்பதாங்க படிச்சிருக்கேன், டிகிரி, வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மேசராசிக்கு கொஞ்சம் உடனே கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இல்லைங்க. ஏன்னா 2.5 வருஷம் பயணிக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். பலாபலனை பார்த்துக்கிட்டு தான் நம்ம அந்த பெயர்ச்சி எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நீங்க யூகிக்க முடியும். அப்ப சில விஷயங்கள் நமக்கு கோச்சார கிரகத்துடைய அமைப்பை கொண்டு நம்ம பலாபலன் சொல்லும் பொழுது தொழில் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும். அயன சுகஸ்தானத்துல இருக்கிறனால அதே போல தூக்கம் கொஞ்சம் கெடும். ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதாவது ஒரு எண்ண அலைகள் அதிகமா இருக்கும். சோம்பேறித்தனமும் வரும். வீண் அலைச்சல்களை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போறீங்கன்னா போய்க்கிங்க. 12இல் சனி பகவான், அது நீர் இடத்துல இருக்கு, ஜலராசியில. அதனால அதுக்கு எதிர்பார்க்கிறவங்க, அதாவது மாநிலமா இருக்கட்டும், மாவட்டமா இருக்கட்டும், ஒரு நான் சென்னையில இருந்து ஹைதராபாத் போறேங்க, அதே போல கோயம்புத்தூர்ல இருந்து நான் பெங்களூர் போறேங்க அப்படிங்கும் போது நீங்க இந்த ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்க, மற்ற தொழில்கள் இருக்கிறவங்க கண்டிப்பா போகலாம். வெளிநாட்டு செய்தி நல்லபடியா வரும். மேசராசிக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்த காரியத்தில் சில முயற்சிகளுக்கு தடை தாமதத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10க்கு 11க்கு உடையவர், தொழிலுக்கும் லாபத்துக்கும் உடைய ஸ்தானமாக இருந்து உங்களுக்கு 12ஆம் பாவகத்துல விரயத்துல உட்கார்றார். அப்ப கவனமா இருக்கணுங்கிற ஒரு விஷயம். 7.5 சனியோட விஷயம் தாக்கம் இருக்கும். உறவுகளிடையே சின்ன சின்ன விரிசல்கள், பகையை வரக்கூடிய அமைப்பு வரும். இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஓ, இவங்க இப்படியா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இவ்வளவு நாளா இப்படி பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத உணர்த்தக்கூடியவர் சனி பகவானுங்க. அப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம். நல்ல விஷயங்கள் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு படிப்பு, இதெல்லாம் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அதே போல நீங்க செய்யக்கூடிய தொழில நல்லா இப்ப மீடியமா இருக்கிறவங்க அப்படியே வண்டி போயிட்டு இருக்கணும். அதிகமான முதலீடு போட்டு செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அதே போல நீங்க வெளிநாடு போனாலும் சரி, அதுக்கு ஒரு போனே அதிகமான லாபத்தை பார்க்க முடியாது, வருமானத்தை ஈட்ட முடியாது. கொஞ்சம் அதுக்கான காலங்கள் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே கொஞ்சம் ஒரு சோதனையோ, சின்ன சின்ன கஷ்டத்தையோ, ஒரு வேதனையோ, ஒரு மனக்கசப்பை கொடுத்துட்டு அவர் அள்ளி கொடுப்பாருமே. கிள்ளி கொடுக்க மாட்டாருங்க சனி பகவான், அள்ளி கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட வள்ளல். அப்ப எதுக்கு கொடுப்பார் அப்படின்னா, தொழில நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு ஊதியத்தை கொடுக்கக்கூடிய, வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்கு இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நீங்க இறை வழிபாடோட உங்க குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு 7.5 சனி வந்துருச்சு, கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்காரு, நீங்க அதையே போட்டு மனசை போட்டு உலட்டிக்க கூடாது. ஏன்னா அந்த செவ்வாய் என்னன்னா எடுத்து டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் நமக்கு இப்படிதான் நடக்குமோன்னு அவங்க எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும், வேகமாக இருக்கும். உடல் சார்ந்த விஷயம் பார்த்துக்கணும். இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதிகமான மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்கள மாத்திரை மருந்துனால ஃபுட் பாய்சன் வரும். அப்ப மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க கவனமா எடுத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தோள்பட்டை, தலைவலி இது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. எதையுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து நீங்க உடம்ப போட்டு அலட்டிக்காதீங்க. மெதுவா மெதுவா எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்னு தைரியமா பயணிக்கக்கூடிய அமைப்பா இருக்கணும். அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு பொறுமையா மேட்ச் பார்த்து கவனமா பார்த்து நீங்க எடுக்கணும். அவசரப்பட வேண்டாம். இவ்வளவு நாளாவே திருமணம் இனிமேல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சோர்வும் உங்களுக்கு வேண்டாம். கோச்சார கிரகங்கள் அப்படி இருந்தாலும் உங்களுடைய தசாபுத்தி சப்போர்ட் பண்ணினா அதுக்கு சில பரிகாரம், வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க அதை மாத்திக்கலாம். கண்டிப்பா வரக்கூடிய பேருக்கு நல்ல ஒரு தசாபுத்தியோ ஒரு நல்ல கிரக சேர்க்கையோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சட்டுன்னு திருமணம் ஆகும். அப்படி இப்ப சுக்கர நீச்சன்னு வச்சுங்களேன், சுக்கர நீச்சமானவங்களே கல்யாணம் பண்ணக்கூடாது. நல்ல நிலையில இருக்கிற சுக்கரனை நம்ம எடுக்கிறோம். இது போல சில விஷயங்கள் சூட்சுமங்கள் இருக்கு. அது போல நீங்க வரக்கூடிய பொருத்தம்
பொருத்தம் திருமண பொருத்தம் பார்த்து எடுக்கங்க, பிரச்சனையை தீர்க்க வல்லம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு சில சின்ன சின்ன உடம்பு உபாதைகள் வரும், அதெல்லாம் கவனமா உடனே மருத்துவரை போய் பார்த்துக்குங்க அப்படிங்கறத மேசராசிக்கு சொல்ல முடியும். அதனால எந்த ஒரு விஷயமும் நமக்கு பரிகாரம்னு ஒரு விஷயம் சொல்லும் போது அது நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதனால குலதெய்வத்தை வழிபாடு எடுங்க. குச்சனூர் போயிட்டு வரலாம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சனி பகவான் வரார் அப்படின்னா ஆரம்ப ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஒரு தடவை போயிட்டு வரணும், முடியும் போது ஒரு தடவை போயிட்டு வருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த சனி மகா திசையே நான் அப்படிதான் சொல்லுவேன், 19 வருஷம் நடக்கும். அதுவும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள போயிட்டு வாங்க, முடியும் போதும் போயிட்டு வரும்போது நமக்கு கர்மக்காரகன் அல்லவா, கர்ம வினையை போக்கக்கூடியவர், மற்ற விஷயத்தை வந்து புதுப்பிச்சு ஒரு புதுமையா கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால நீங்க குச்சனூர் போய் வழிபாடு எடுங்க. மலை மேல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்க பிறந்த மாதத்துல உங்க பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு எந்த மாசம் பிறந்திருக்கீங்களோ அந்த மாசத்துல உங்க நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு வஸ்திர தானத்தோட நல்ல ஒரு அபிஷேகம் ஆராதனை பண்ணிருங்க. ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணி சிவனுக்காக இருங்க. உங்க சனி தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம், விரயம் குறையும். இந்த விரயம் குறையறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தாந்திரிகமும் சொன்னாதான் உங்களுக்கு பிரச்சனை தீரும் அப்படிங்கிற அந்த கால் வலி மூட்டு வலி எல்லாம் வரும், அதுக்காக சொல்றது. பாதம் சார்ந்து 12ஆம் பாவகத்துல இருக்கிறனால தொழிலாளர்கள், செருப்பு தைக்கிற தொழிலாளர்கள் அல்லது செருப்பு தைக்கிறவங்களுக்கு நீங்க உடை தானமும் உணவு தானமும் வாங்கி அதுல ஒரு ஸ்வீட்டும் வச்சு அவங்கள மனதார சந்தோஷமா போதுங்கிற அளவுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க. சனிக்கிழமை கொடுங்க, நல்லா இருக்கும். ஏன்னா உங்களை சனி பகவான் வந்து நீச்சம் வேற உங்களுடைய ராசியில. இதை செய்யுங்க. 12ஆம் பாவம் விரயச்சனி உங்களை பாதிப்புக்கு உள்ளாக்காது. உங்களுக்கு ஒரு 60% நல்லபடியாக 2.5 வருஷம் பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி சிவனுடைய அருளும் சனி பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கட்டும்னு உங்களை வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசிக்கு பதிவு பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ஏன்னா 9ம் 10க்கும் உடையவர். 9, 10 அப்படிங்கிறது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் மகரம். கும்பம் என்னதுங்க? 10ஆம் இடம், தொழில் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். தொழிலுக்கும் பாக்கியத்துக்கும் உடைய உங்களுக்கு நல்லதை தான் கொடுப்பார். யோகவான் அப்படிம்போம். ரிஷபம் காலதேவனுக்கு 2ஆம் பாவகம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிபதியான உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் நடத்தி வைக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு வரார். அப்ப வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார். ஃபர்ஸ்ட் தொழில் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகளை இருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அரசியல்ல இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு லாபத்தையும் ஒரு கௌரவமான அந்தஸ்தையும் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி வந்து ஒரு அற்புதமான பொன்னான காலம். அதை பயன்படுத்திக்கணும். நல்லா ஓடி ஓடி உழைச்சு உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய உயர்வையும் வளர்ச்சியும் புகழையும் உயர்த்திக்கிங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தார், அந்த தாக்கமும் இப்ப மே மாசம் உங்களுக்கு ஓடிடும். உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சார். 2ஆம் இடம் தனத்துக்கு வேற குரு போறார். அப்ப சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். வருமானம் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்பாவளியில இருந்து ஒரு நல்ல செய்தி, அப்பாவளியில இருந்து இருக்கக்கூடிய சொத்து சுகம் இது மாதிரி பிரிவினை பாக பிரிவினை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இப்ப கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஏன்னா அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது அத்தனை விசேஷம். 3, 7, 11 எல்லாம் உங்களுக்கு 10, 11 ஒரு சனி பகவான் உட்காரும் போது அத்தனை நல்ல விஷயத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்ப லாபத்தை நிறைய வாரி வாரி வழங்க போறார். புதிய தொழில் புதிய முயற்சி செய்யுங்க. கோடி கணக்கில் போட்டு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொன்னான காலகட்டம்னு சொல்லியாச்சு. அப்ப சனி பகவான் வேற என்னன்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புக்கு உண்டு. தொழில் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர், கடன் பிரச்சனையை ஒழிக்கக்கூடியவர். நல்ல வருமானம் வந்துருச்சு, கை நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், பெட்டி பெட்டியா வைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப என்ன ஆகும்? கடன் என்னென்ன கடன் வாங்கியிருந்தோமோ என்னென்ன விஷயங்கள் நமக்கு தடைபட்டு எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்ப வெளிநாடு இப்ப வந்து படிச்சுட்டு இருக்கோம், நான் வெளிநாடு போகணும் அல்லது ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிற விவசாய துறையில நல்லா இருப்பாங்க. இந்த ஆடு மாடு தோட்டம் துறவுலாம் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான அமைப்பை கொடுக்கும். அது ஆண்கள்லாம் ரிஷபம் வீட்டுல இருந்தாங்கன்னா நல்ல யோகங்க. அடுத்தவங்களுக்கு வந்து ஓடி ஓடி உழைக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த எண்ணம் உண்டு. தேரோட்டியுமே ரிஷபராசி லக்னக்காரங்களே தேரோட்டி மாதிரி இவங்க போய் நின்னாவே அவங்களுக்கு நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும், அபிவிருத்தியை கொடுக்குமா. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ராசி, எல்லாத்துக்குமே தோள் கொடுக்கிற ராசி. அப்பேற்பட்ட ரிஷபராசி நல்ல ஒரு லாபஸ்தனியாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை
விஷயத்தெல்லாம் வந்து நகர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். அப்ப உங்களுடைய கஷ்டம் எல்லாம் போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் ஜென்மத்துல குரு இருந்துச்சுன்னா நிறைய ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, மார்ச் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப உங்களுக்கு அந்த பெயர்ச்சி ஆனோடனே ஏப்ரல்ல இருந்தே உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிடும். அழகா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மெயினா என்னன்னா 2ஆம் இடத்துக்கு குரு போறதும் சனி பயிற்சி லாபமா வரும். குழந்தைகள்னால லாபம். குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை கிட்டும். முதல் திருமணம், 2வது திருமணம், எல்லா திருமணமும் நடக்கும். ஏன்னா குடும்பத்துக்கு போகுது. அப்ப குடும்பத்துக்கு ஒரு புது வரவுங்க. மேரேஜ் ஆகாதவங்களுக்கு எல்லாம் சக்சஸ். அதுவும் எப்படிங்க, பொண்ணும் பொருளும் நல்ல ஜாபோட பொண்ணு கிடைப்பாங்க, நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்தான பையன் கிடைப்பாங்க. இதெல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலும் ஜனன ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். மற்ற கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்கு, சப்போர்ட் பண்ணுதான்னு பாத்துக்கணும். அப்ப வரக்கூடிய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தையும் நல்ல தொழில் வளர்ச்சியையும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் பீரியடாகவும் வருது. சரிங்க, எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம ஒரு பரிகாரம்னு வேணும்ல. உங்களுக்கு என்ன அப்படின்னா சிவன் வழிபாடுங்க. நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. அது பிரதோஷ அன்னைக்கு கூட நீங்க கொடுக்கலாம். பசுவுக்கு தானம் கொடுத்துட்டே வாங்க. சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு இன்னும் ஏதாவது தடை தாமதம் இருந்தா சரியாகும். ஏதாவது கர்ம வினை இருந்தாலும் சரியாகும். இந்த பிரதோஷ வழிபாடுக்கு முழுசா ஒரு 10-11 என்னென்ன வந்து வாசனை திரவியங்கள் இருக்கோ, பால், தேன், பன்னீர் அப்படின்ட்டு எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்க முடியுமோ, விபூதி எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். இது போல நந்தி பகவானுக்கு நீங்க திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் எல்லாமே ஒரு 11 ஐட்டம். ஏன்னா சந்திரன் உச்சம் உங்களுடைய ராசியில, அதெல்லாம் நம்ம சூட்சுமம் வச்சுதான் சொல்றோம். ஏன்னா கிருத்திகை நட்சத்திரமும் ரோகிணியும் மிருகசீர 2 பாதமும் பயணிக்கக்கூடிய ராசி. சோ வாங்கி கொடுங்க, சிறப்பா இருக்கும், அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சனி பகவான் வாரி வழங்க இருக்கிறார். வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப கஷ்டம். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்தாரு. இப்ப சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை. காற்று ராசி, கம்யூனிகேஷன், எதை விட்டு கொடுத்து போகக்கூடிய நட்புள்ளம் கொண்டவங்க. அனுசரிப்பு, அனுசரணை யாருன்னா மிதுனம் தாங்க. நகைச்சுவை உணர்வு உண்டு, நட்பு வட்டாரம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் நட்பு தானங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா மிதுனத்துல மட்டும்தான் எந்த ஒரு கிரகமும் நீசமோ ஆட்சியோ உச்சமோ கிடையாது. புதன் பகவானுடைய பிளேஸ் எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய அமைப்பு புதன். எது எங்க அப்படின்னா காலதேவனுக்கு 3ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய மிதுனம் தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு சனி பகவான் மிக அற்புதமா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல கர்மச்சனியாக வரக்கூடிய விஷயமாக இருக்கு. 10 அப்படிங்கிறது கர்மஸ்தானம், 9ங்கிறது பாக்கியம். அதனால தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கா ஒருத்தங்களுக்கு அப்படின்னு பாக்கிறது. இப்ப ஏற்பட்ட விஷயத்துல உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய மீனத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புதமான காலகட்டம். எதையுமே சிரத்தையா செய்யக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் சோம்பேறித்தனம் லேட்டா இருந்தது எல்லாமே இப்ப இனிமே ஸ்பீடு இன்னும் அதிகமாயிரும். தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய எண்ணோட்டம் இருக்கும். நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் விருத்தி பண்ணணும், அடிஷனலா ஏதாவது ஒரு சப்போர்ட்டா ஒரு தொழில் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எதையுமே இரட்டத்தன்மையா 2-3 விஷயமா யோசிக்க கூடியவங்க தான் நீங்க. அப்ப இன்னும் ஒரு அடிஷனலா ஏற்படுத்தும் போது இன்னும் ஒரு கொஞ்சம் உழைப்பு அதிகமாகும். உழைப்பை கொட்டக்கூடிய காலகட்டமாக 2-2.5 வருஷம் ஓட போறீங்க. அப்ப மிதுன ராசிக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள்லாம் தொழில் சார்ந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுல வந்து நீங்க அதிகமா எக்ஸ்டெண்ட் பண்றனால உழைப்பாளிகள், வேலை செய்யறவங்க, வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, தோள் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை 10ஆம் இடத்துல இருக்கு. உறவுகள் வழியிடே யாராவது வயசானவங்களோ அல்லது நோய் நொடியில ஏதாவது கஷ்டப்பட்டு இருக்கிறோம், கர்மஸ்தானம்ல ஏதாவது ஒரு கர்மம் நடக்கும். அது பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து பிரச்சனையே கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப தொழில வந்து மாற்றம் ஏற்றம் உண்டு. வெளிநாடு பயணம் உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா? தாராளமா தொடங்கலாம். ஜென்மகுரு ஏதாவது பண்ணுமா? படுத்தாது, பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே சப்போர்ட் கிரகமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு, அதனால பயப்பட வேண்டாம். சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு விதத்தை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாக வருது. அதனால பயப்பட வேண்டாம். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீருங்க. விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி உண்டு. அமோகமான புதுசா ஏதாவது இடம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அமோகமான வெற்றியை தரக்கூடிய நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அரசியல், அரசு சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் உண்டு. பயணத்தில் கவனம் தேவை. ஒரு வெளிநாடு போறோம், வெளியூர் போறோம், ஒரு டிராவல் போகக்கூடிய அமைப்புல இருக்கும்போது கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 10ஆம் இடங்கிறது அங்க ஜலராசி. அப்ப பயண
பயணிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு விரயமா போயிடும், அல்லது போயிட்டு வந்தோமே வீணா அலைஞ்சிட்டு வந்தோமா இதுக்கா இவ்வளவு நாள் பெண் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சலிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அதனால உடம்பு உபாதைகள் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் லோ பிபி, இந்த பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்கள கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டான நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். அம்மா வழியிலிருந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய அமைப்பு, அம்மாவுக்கு உடல் உபாதைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியா ஆகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புதிய முயற்சிகள்லாம் செய்யலாம், புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமண தடை தாமதம் இருந்தவங்களுக்குலாம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. தனி குடித்தனம் அப்படிங்கிற போகக்கூடியதெல்லாம் மிதுனத்துக்கு வரப்போகுதுங்க. நான் செப்பரேட்டா நாங்கள் போய் ஜாபு பார்க்க போறோம், அல்லது செப்பரேட்டா போய் குடித்தனம் பண்ண போறோம், சில சண்டை சச்சரவா இருந்துச்சுங்க அம்மாவோட மாமியாவோட அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதையும் நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு கிரக பெயர்ச்சியில எத்தனை விஷயங்களை நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம்னு பாருங்க. அப்ப ஒரு நல்ல ஒரு அமைப்புல உங்களுக்கு 80% சனி மகா பெயர்ச்சி சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு கேட்கறதுனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சிவபுராணம் சனிக்கிழமை பாடிட்டு வந்தீங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா கேட்டுட்டு வாங்க, செல்லில போட்டோ டிவியில போட்டோ அந்த சிவபுராணத்தை பாராயணம் தினமும் ஒரு டைம் கேளுங்க, அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 4 நாளாவது கேளுங்க. அதே போல ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு எடுங்க. வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கநாதர் போய் வழிபாடு எடுக்கும்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் கடன் நிவர்த்திய சரியாக்குவார். கடன் பிரச்சனை மிதுனத்துக்கு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பள்ளிகொண்ட பெருமாளை போய் வழிபாடு எடுக்கும் பொழுது, ஏன்னா மீனத்துல இருக்கு ஜலத்துல, அதனால காவேரி கரையோரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் எம்பெருமான் சுக்கரஸ்தலமா அங்க இருக்கிறார். சோ உங்களுக்கு காசு தர்தினியத்தை நீக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் எல்லாருக்குமே சனி பகவானுடைய தாக்கம் எதுவும் இல்லாம எம்பெருமான் அத சொல்லுவாங்களா எல்லா விஷயமும் ஆட்கொள்ளக்கூடியவர் சிவனும். அதே மாதிரி மிதுனங்கிறது என்னதுங்க, புதனுடைய ஆதிக்கம். அப்ப 2 பேர் ஆதிக்கமும் உங்களுக்கு தான் இருக்கு. அப்ப எம்பெருமானையும் வழிபாடு எடுங்க, சிவனையும் வழிபாடு எடுத்து நல்லது ஒரு வாய்ப்பாக நீங்க பயன்படுத்திக்க வேண்டும். சிவனுடைய அனுகிரகத்தையும் அருள் ஆசீர்வாதத்தையும் பெற வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.